இந்த பெரினியல் ரிவிஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதாவது நிறைய பேத்துக்கு இந்த வெஜினல் இச்சிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த லேசர்ஸ் அண்ட் பிஆர்பி பண்ணும்போது ரொம்பவே எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து இந்த லைக்கன் ஸ்க்ளீரோசிஸ்க்கு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினல் ஓப்பனிங், அதாவது இன்ட்ராய்டஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த இன்ட்ராய்டஸில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலி இன்ட்ராய்டஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த வெஜினல் ஓப்பனிங்கை சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு இரிட்டேஷன் வரலாம், இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். சில பேருக்கு ப்ரொலாப்ஸ் இருக்கும்போது அந்த இன்ட்ராய்டஸ் வழியாக வரலாம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், வெஜினல் என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கோ, பாக்டீரியல் வெஜினோசிஸ் இருக்கலாம், ஸோ கேண்டிடியாசிஸ், ஸோ இது எல்லாமே இந்த இன்ட்ராய்டஸில் இருக்கும். இதெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் பார்ட்டில் வரும். சில பேருக்கு ஹெர்பிஸ், ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக போய் ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொன்று கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, லைக்கன் ஸ்க்ளீரோசிஸ். ஸோ ரொம்பவே தின்ட் அவுட்டாக அந்த இன்ட்ராய்டஸ் இருக்கும், ஒரு ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும், ரொம்பவே இச்சிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது நவீன முறையில் பிஆர்பிலாம் பண்ணும்போது, இல்லாட்டி லேசர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இது நல்லாவே எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்குது. மெயினாக இன்ட்ராய்டஸில் நம்மளுக்கு அனாட்டமி எப்படி மாறுது, ஷேப் எப்படி மாறுதுன்னா, அதுக்கு ஒரு இது மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெலிவரி, ஸோ இந்த ஒரு வேக்கம் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபோர்சப் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லாட்டி பிக் பேபி டெலிவரி பண்ணும்போது இந்த இன்ட்ராய்டஸில் வந்து நம்ம ஒரு எபிசியோட்டமி மாதிரி போட்டு நம்ம டெலிவரி பண்ணுவோம். சில பேத்துக்கு அதுவே டான் ஆகிடும். ஸோ இந்த டியர் ஆகும்போது நிறைய பேத்துக்கு பெரினியல் டியர்ஸ் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அது வந்து நம்ம சூச்சர் பண்ணும்போது அதில் ஒரு ஊண்டு கேப்பிங் ஆகிறது, ஊண்டு இன்ஃபெக்ஷன் வர்றது. அதனால் இந்த இன்ட்ராய்டஸ் வந்து டான், அதாவது கிழிஞ்சு போய் இருக்கும், ஷேப்பே மாறி இருக்கும், அனாட்டமி மாறி இருக்கும், சைஸ் மாறி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சில பேத்துக்கு வந்து இந்த ரொம்ப வைடாக இந்த இன்ட்ராய்டஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. ஸோ அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து சிறுநீர் தொற்று வருது, யூரினரி இன்கான்டினன்ஸ் வருது, ப்ரொலாப்ஸ் மாதிரி வருதுன்னு சொல்லி சில பேத்துக்கு இந்த ப்ராப்ளம்ஸும் இது கூடவே சேர்ந்து அசோசியேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரினியல் ரிவிஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதாவது எபிசியோட்டமி போட்டு நம்மளுக்கு அது ஊன் கேப்பிங் ஆகி அது வந்து ஒரு ஸ்கார் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தாலோ அந்த ஸ்கார் ரிவிஷன் சர்ஜரிஸ் மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு இந்த டான் இன்ட்ராய்டஸை நம்ம திரும்பவுமே நம்ம வந்து ஒரு சூச்சர் பண்ணலாம். திருப்பி வந்து அது பேர் வந்து நம்ம பெரினியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம் அந்த சர்ஜரி பேர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸுமே நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணுற மாதிரியான சர்ஜரிஸுமே நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு தனி ப்ரொசீஜராக பண்ணலாம். இல்லை வெஜினல் ஃபுல் லென்த் வெஜினாவே உங்களுக்கு ரொம்ப லேக்ஸாக இருக்குன்னா இந்த வெஜினோபிளாஸ்டி, வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி கூட இந்த சர்ஜரியுமே நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ட்ராய்டஸ் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரியான ஷேப்பில் ப்ரீ சைல்டு பர்த்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சர்ஜரிஸ் வந்து நிறைய பேர் வந்து காஸ்மெட்டிக்காகவும் பண்ணிக்குவாங்க. அதே சமயத்தில் ஃபங்க்ஷனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது மேம், எனக்கு இந்த சைஸ் அண்ட் ஷேப்பே இது மாதிரி மாறிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, எனக்கு இப்படி இல்லையே, இதனால் ஏதாவது பிற்காலத்தில் ப்ராப்ளம் வருமானு அதனாலேயே நிறைய பேர் வந்து ரொம்பவே ஒரு டவுனாக ஃபீல் பண்ணி, கான்ஃபிடென்ட் லோவாக ஃபீல் பண்ணி நிறைய பேர் வந்து எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் காஸ்மெட்டிக்காக இல்லாட்டி மெடிக்கல் ரீசனுக்காக நீங்கள் பண்ணிக்கிறீங்களா, இல்லாட்டி ஃபங்க்ஷனலே ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற பார்க்குறத விட உங்களுக்கு இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை தருது, இதற்கு நம்மளுக்கு இந்த சர்ஜரி நம்ம பண்ணுறதுனால இது சரியாயிடுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சர்ஜரி கண்டிப்பாக தேவையா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் யோசிச்சுட்டு ஒரு நல்ல காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட்கிட்டயோ இல்லாட்டி பிளாஸ்டிக் சர்ஜன்கிட்டயோ இதுக்கு தீர்வு ஏதாவது இருக்குதாங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களோட ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சைஸ் வித்தியாசமாக இருக்குது, இல்லை ஷேப் வித்தியாசமாக இருக்குது, உங்களுக்கு இதை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பயப்பட வேணாம். இப்போ நவீன முறையில் நிறையவே ட்ரீட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெஜினா ஓப்பனிங் வந்து ரொம்ப வைடாக இருக்குது, இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த சர்ஜரி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.